சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். அருணோதயம் வித் ஜீசஸ் நிகழ்ச்சி மூலமாய் இந்த காலை பொழுதிலே ஒரு சிந்தனையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்வதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். அன்பு என்ற தலைப்பிலே உங்கள் மத்தியிலே சிறிய ஒரு சிந்தனையை பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். அருமையான சகோதரிகளே, இந்த உலகத்திலே வாழுகிற மனுஷர்கள் ஏதோ ஒரு காரியத்துக்காக, ஒரு அன்புக்காக ஏங்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். உலகத்தை பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு உலகத்திலே சர்வசாதாரணமாய் வாழுகிற ஒரு சின்ன குழந்தையா இருக்கலாம், தாயின் அன்புக்காக இயங்குகிறார்கள். ஒரு பிள்ளைகள் பெற்றோருடைய ரீதியிலே, சகோதரனுடைய ரீதியிலே சகோதரருடைய அன்புக்காக இன்றைக்கு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். பெற்றோர்கள் பிள்ளைகளின் அன்புக்காக இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சூழ்நிலையிலே இந்த எல்லா அன்புக்கும் மேலாக, எல்லா மனுஷருடைய அன்புக்கும் மாறாக உங்களையும் என்னையும் நேசித்து வழிநடத்தக்கூடிய நல்ல ஒரு தெய்வம் அவர்தான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. எங்கள் பரிசுத்த வேதாமத்தில் அழகான ஒரு வசனம் சொல்லுகிறது. யோவான் 3:16 சொல்லுகிறது, தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டுப்போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கொண்டார் என்று. அருமையான சகோதரிகளே, அவர் நம்மை நேசிக்கிறார். நாம் அவரை நேசிக்கிறோமா என்பது இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு கேள்விக்குறியாக காணப்படுகிறது. ஆண்டவர் நம்மை நேசித்தபடினால்தான் தம்முடைய எல்லா காரியத்தை விட்டு, விண்ணுலகை விட்டு மண்ணுலகுக்கு வந்து மனிதனை வாழ வைக்கும்படியாக, வியாதியிலே இருக்கிற மனுஷனை, துன்பத்தின் மத்தியில் இருக்கிற மனுஷனை, இன்றைக்கு பாடுகள் மத்தியிலே, கஷ்டத்தின் மத்தியில் இருக்கிற மனுஷனை அவனுக்கு அன்பு காட்டி அவனை தூக்கி எடுக்க வேண்டும் என்கிற நல்ல ஒரு தெய்வம் நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து. அருமையான சகோதரிகளே, இந்த நல்ல காலை பொழுதிலே ஏதோ ஒரு காரியத்துக்காக நீங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறீர்களா, ஏங்கிக் கொண்டிருக்கிறீங்களா? மனுஷருடைய அன்பு மாயமற்றதா இருக்கிறது. ஆனாலும் மாறாத அன்பு என்றால் உங்களை மென்னை உண்டாக்கின இந்த வானத்தை பூமி படைத்த தேவனுடைய அன்பு ஒருபோதும் மாறாதது. ஒரு நாள் ஒரு தேவ மனுஷன் ஒருவர் ஒரு முடிவெட்டுகிற சலூனிலே போயிட்டு உட்கார்ந்து முடிவெட்டி கொண்டிருக்கிற பொழுது அவர் தன்னுடைய கையில் இருந்த பரிசுத்த வேதாமத்தை வாசித்துக் கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த முடிவெட்டுகிறவன் சொன்னார், இந்த உலகத்திலே கடவுள் ஒருவரும் இல்லை, கடவுள் என்பது பொய், கடவுள் ஒருவர் இருப்பாரானால் ஏன் பிரச்சனைகள், ஏன் துன்பங்கள், ஏன் வியாதிகள் என்று அவன் புலம்ப ஆரம்பித்தான். இந்த அருமையான தேவ ஊழியக்காரர் ஒரு வார்த்தையும் பேசாமல் முடியை வெட்டி முடிந்த பின்பதாக அவர் அந்த சலூனுக்கு வெளியிலே வருகிற பொழுது ஒரு அழுக்கான ஆடையை அணிந்து கொண்டு ஒரு மனிதன் தாடி வளர்த்து கொண்டு, அப்படியே முடியை வளர்த்து கொண்டு ஒருவன் பார்ப்பதற்கு அவலட்சயமாய் நின்று கொண்டிருந்தான். இப்ப உடனே அந்த மனிதனை இவர் அழைத்து கொண்டு வந்து அந்த சிலனுக்குள்ளே அழைத்து கொண்டு போய் அந்த முடிவெட்டுவரை பார்த்து சொன்னாராம், இந்த உலகத்திலே முடிவெட்டுகிறவர் ஒருவரும் இல்லை. அப்படி இருந்திருப்பார்களானால் இந்த மனுஷன் ஏன் இப்படி முடியை வளர்த்து கொண்டிருக்க வேணும், தாடியை வளர்த்து கொண்டிருக்க வேணும், இவனுக்கு உதவி செய்ய யாரும் இல்லை என்று இந்த தேவ மனுஷன் சொன்ன பொழுது அந்த முடிவெட்டுகிற மனிதன் சொன்னாராம், ஏன் நாங்கள் இருக்கிறோம், எங்களை தேடி வந்தால் நாங்கள் அவருக்கு முடியை வெட்டி விடுவோம், அவருடைய தாடியை நாங்கள் வெட்டி விடுவோம், அவரை அழகுபடுத்துவோம், அதற்காக தானே நாங்கள் இருக்கிறோம், எங்களை நம்பி வந்தால் நாங்கள் அவருக்கு உதவி செய்வோம் என்று இந்த முடிவெட்டுகிற மனிதன் சொன்னார். அப்பொழுது இந்த தேவ மனுஷன் சொன்னார், கடவுள் ஒருவர் இருக்கிறார், அவரை தேடி வருகிற பொழுது நிச்சயமாக ஒவ்வொருவருக்கும் அவர் உதவி செய்ய நல்லவராய் இருக்கிறார், அவர்களை குணப்படுத்த நல்லவர், அவர்கள் தேவைகளை சந்திப்பதற்கு நல்லவராக இருக்கிறார் என்று சொன்ன வார்த்தையை அவனை சிந்திக்க வைத்தது. அருமையான சகோதரிகளே, இந்த காலை பொழுதிலே ஏதோ ஒரு காரியத்தில் நீங்கள் தோல்வி அடைந்திருக்கலாம், உள்ளத்திலே ஒரு விருத்தி அடைந்த நிலைமையில நீங்கள் காணப்படலாம், ஏனோ தானே என்று வெறுப்பான ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கலாம். ஆனாலும் இயேசு உங்களை நேசிக்கிறார். அந்த தெய்வம் உங்களை நேசிக்கிறபடினால்தான் இந்த உலகத்துக்கு வந்தார், மரித்தார், 3ஆம் நாள் உயிர்த்தெழுந்தார். இன்றைக்கும் அவர் ராஜாதி ராஜாவாக அவர் அற்புதங்களை செய்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கும் அவரை நம்புகிற, அவரை தேடுகிற மனுஷன் வாழ்க்கையிலே அவர் உதவி செய்ய நல்லவராக இருக்கிறார். உங்கள் உள்ளத்தை அவருக்கு ஒப்புக் கொடுப்பீர்களானால் இந்த காலை பொழுதிலே அவர் உங்களை ஆசீர்வதிக்க நல்லவராக இருக்கிறார். ஜெபம் செய்வோமாக. மகா இரக்கமுள்ள பரிசுத்தமுள்ள நல்ல ஆண்டவரே, இந்த காலை பொழுதிலே இந்த சிந்தனை நிகழ்ச்சி மூலமாக, இந்த அருணோதய நிகழ்ச்சி மூலமாக யாரெல்லாம் இந்த தேவ செய்தியை, சத்தத்தை
வசனத்தை கேட்கிறார்களோ ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுகம் உண்டாகட்டும். அன்புக்காக ஏதோ ஒரு காரியத்துக்காக தோல்வியடைந்த நிலைமையிலே ஏங்கி தவிக்கின்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் ஒரு சமாதானத்தை கட்டளிடும்படியா ஜெபிக்கிறோம். எங்களுக்காய் பூமியிலே வந்து எங்களுக்காய் பாடுபட்டு மரித்து எங்களை நேசித்தீர் என்பதை ஒவ்வொருவரும் உணரத்தக்கதாய் கிருபை பாராட்டுவீராக. ஆசீர்வதிங்க, வழிநடத்துங்க. இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you. கடவுள் உங்களை ஒரு ஆசீர்வதிப்பாராக.